ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நபார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2026 ஏஐ இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், அதுக்கப்புறம் நிறைய போஸ்ட் இருக்குது. வாங்க சின்னதாட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் எப்போனா ஜூலை 13. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து ஜூலை 13. ஓப்பனிங் டேட் வந்து 25/6/2026. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் தான் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. டோட்டல் 8 போஸ்ட் இருக்குது. கான்ட்ராக்ட் வந்து 2 years, எக்ஸ்டெண்டபிள் அப் டு 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட், அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், DDMAI. டோட்டல் 8 போஸ்ட். அதில் வந்து டெசிக்னேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ETL டிசைனர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க, நான் லைட்டாக சொல்கிறேன். ETL டிசைனர்னால் குவாலிஃபிகேஷன் BE BTech ME MTech படிச்சிருக்கேன்னா 7 years IT எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 to 5 years இன் ETL மேப்பிங் டிசைன். அடுத்து சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் BE BTech ஆர் ME MTech. அதில் வந்து 5 years இன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு. டேட்டா சயின்டிஸ்ட் குவாலிஃபிகேஷன் BE BTech ஆர் ME MTech. 3 years இன் டேட்டா சயின்ஸ் ML AL கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டிசைனர் கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட் டிசைனரில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஏஐ, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஃபீல்டு, 5 years இன் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் ஏஐ இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா BE BTech இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் 2 years as ஏஐ. அதுக்கப்புறம் கடைசி போஸ்ட்டு டேட்டா இன்ஜினியர் BE BTech ME MTech இன் CS கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் IT ஆர் MCA, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் 2 years as டேட்டா இன்ஜினியர். ஜஸ்ட் நீங்கள் ஒருக்கா பாருங்கள், நான் ஏதாவது ஒரு வேளை தப்பாட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம். பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC ST PWDக்கு வந்து ஃபீஸ் இல்லை. இன்டிமேஷன் சார்ஜ் இருக்குது. டோட்டல் வந்து 150 rupees தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, பட் டோட்டல் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 150 rupees. பாக்கி எல்லா கேட்டகரிஸுமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 700 ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜ் 150. ஸோ டோட்டலாக வந்து 850 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரெமினரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24 32 lakhs per annum தராங்க. நான் வெப்சைட் லிங்கையும் அப்ளை பண்ணுற இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.